டெப்டர்னா யாரு, கிரெடிட்டர்னா யாரு, டெப்ரிசியேஷன்னா என்ன, அமார்டைசேஷன்னா என்ன, ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐம் ஆர்த்தி ஃப்ரம் ஷில்பிஸ் அகாடமி. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த டெர்மினாலஜிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ்னா என்ன, ஃபினான்ஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்மளுக்கு வேணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன திங்க் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் அது. ஸோ இப்போ ஃபினான்ஸ் அப்படிங்கும்போது இப்போ ஒரு பர்சனோ ஒரு ஆர்கனைசேஷனோ அவங்க வந்து எப்படி கேஷை ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இப்போது நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கேபிட்டல் வேணும், கரெக்டுங்களா? ஸோ அந்த கேபிட்டலை வெதர் நான் எப்படி வாங்கலாம், என்னோட ஷேர்ஸை நான் இஷ்யூ பண்ணி வாங்கலாம், ஆர்எல்ஸ் லோன், இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் என்ன சோர்ஸ்லேருந்து வாங்குகிறேன், என்ன சோர்ஸ், தென் அதுக்கப்புறம் அதை வந்து நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறது தான் ஃபினான்ஸ். இதே அக்கௌண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இப்போ கேபிட்டல் அரைஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ். இதில் நம்ம மெயினாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்மளோட ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, இந்தந்த நாளில் இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு, இதனால நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட், இதனால நம்மளுக்கு இவ்வளோ லாஸ் அப்படின்னு இந்த மாதிரி டேர்ம்ஸில் சொல்லக்கூடியது, இந்த டேர்ம்ஸில் நம்ம பார்க்கறது தான் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படின்னா என்ன, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். வெதர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன கொடுப்பாங்க, நம்மளுக்கு இன்வாய்ஸ் கொடுப்பாங்க, கரெக்டாக? அதுதான் வந்து நம்ம சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ நான் கேஷுக்கு கொடுத்தா பிரச்சனை இல்லை. இப்போ சப்போஸ் நான் கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் தரேன், அப்போ எனக்கு அது என்னது, லயபிலிட்டி, ஐ ஹாவ் டு பே. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் பேயபிள். இதே வந்து என்கிட்ட யாராவது கடனுக்கு வாங்கியிருந்தாங்க, நான் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு கிரெடிட் சேல்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், அப்போ என்ன பண்ணணும், அமௌண்ட் இன்னொருத்தவங்க கிட்ட நம்மளுக்கு வரணும். ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம், அக்கௌண்ட் ரிசீவபிள். இன்னொன்று இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா, ஸோ இந்த லோனையும் சொல்லலாம். வெதர் நம்ம இந்த லோன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அக்கௌண்ட் ரிசீவபிள், நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் பேயபிள். இதுக்கு அடுத்தது அக்ரூவல் அக்கௌண்டிங். அக்ரூவல் அக்கௌண்டிங்னா என்னன்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அது நடக்கும் போதே நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா அது அக்ரூவல் அக்கௌண்டிங், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, சேல்ஸ் ஃபார் ₹10,000. ஸோ இந்த சேல்ஸ் அந்த எப்போ நடந்துச்சோ அப்போவே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அக்ரூவல் பேசிஸ். இதே சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட்டுக்கு சேல் பண்ணுவோம். ஸோ அப்போ கிரெடிட்டுக்கு சேல் பண்ணும்போது எனக்கு அமௌண்ட் அப்போவே ரிசீவ் ஆகாது, என்ன ஆகும், 10 days டிலே ஆகும், கரெக்டுங்களா? ஸோ அப்போது இந்த 10 days டிலே ஆகிறதையும் நான் என்ன பண்ணுறேன், நான் இப்போவே நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா இது அக்ரூவல் பேசிஸ். கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா எனக்கு கேஷ் எப்போ உள்ளே வருதோ அப்போ மட்டும்தான் நான் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல கிரெடிட் சேல்ஸில் எனக்கு எப்போ அமௌண்ட் வருது, 10 நாள் கழிச்சு வருது, அப்போ நான் இதை எப்போ நான் ரெக்கார்ட் பண்ணணும், 10 நாள் கழிச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணணும் இன் கேஷ் அக்கௌண்டிங். இதே அக்ரூவல் அக்கௌண்டிங்கில் நான் என்ன பண்ணுவேன், எந்த அன்னைக்கு நான் கிரெடிட் சேல்ஸ் பண்ணனோ அந்த அன்னைக்கு நான் அதை ரெக்கார்ட் பண்ணிடுவேன். இதுக்கு அடுத்து அமார்டைசேஷன். அமார்டைசேஷன்னா என்னென்னா ஒரு இன்டான்ஜிபிள் அசட். இப்போ எல்லா கம்பெனியுமே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ட்ரேட்மார்க், பேட்டன்ஸ் இது எல்லாமே வாங்குவாங்க. ஸோ அவங்களோட பொருள் ஆர் அவங்களோட லோகோ, சிம்பிள்ஸ் இதை வந்து வேற யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாங்குறது, கரெக்டுங்களா? ஸோ இதில் குட்வில்லும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குட்வில்லும் நம்மளுக்கு இன்டான்ஜிபிள் அசட். ஸோ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகுது, இதை வந்து நம்ம செட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் அமார்டைசேஷன் சொல்லுவோம். இதே டெப்ரிசியேஷன் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு டான்ஜிபிள் அசட் இருக்குது. ஸோ இந்த டான்ஜிபிள் அசர்ட்டை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால அது ஸ்டார்டிங்கில் 100% கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த மிஷினை. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம யூஸ் பண்ண 90, 80, 70. ஸோ இந்த மாதிரி அதோட
யூசேஜ் வந்துட்டு கம்மியாயிட்டே வரும் கரெக்ட்டுங்களா ஸோ இப்போ நம்மளே எடுத்துப்போமே காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்ம எப்படி பண்ணுவோம் நல்ல பிரிஸ்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் இதே கண்டினியூஸாக ஒரு 3 to 4 hours ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கே டயர்டாயிடும் கரெக்ட்டுங்களா ஸோ சேம் டு த மிஷின் ஸோ இந்த மாதிரி அதோட யூசேஜ் கம்மியாகிறதுனால நம்ம அதோட வேல்யூலேருந்து நம்ம டிடக்ட் பண்ணுவோம் ஸோ இதை வந்து டெப்ரிசியேஷன் சொல்லுவோம் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னா tangible asset அப்படின்னா depreciation சொல்லணும் intangible assetனா நம்ம என்னன்னு சொல்லணும் amortization சொல்லணும் இதுக்கு அடுத்து bad debts அப்படினாலே நம்ம irrecoverable debt அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா எனக்கு அது திரும்ப வராது இப்போ நான் ஒருத்தருக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க அவங்களால ஒரு சில certain reasonsனால திரும்ப கொடுக்கவே முடியல சப்போஸ் அவங்களால கொடுக்கவே முடியல அப்படின்னா எனக்கு அது என்னது லாஸ் ஸோ நான் கடன் கொடுத்துருக்கேன் எனக்கு அது திரும்ப வரல ஸோ எனக்கு அது irrecoverable அதை வந்து நான் என்ன டேர்மில் சொல்லணும் பேட் டெப்ட்ஸ் அப்படிங்கிறது டேர்மில் நான் அதை யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா இதுக்கு அடுத்து contingent liability contingent liabilityனா என்னன்னா இட் மே ஆர் மே நாட் occur ஸோ ஃபியூச்சரோட ஈவெண்ட்ஸை பொறுத்து அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் இதில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்பெனி மேலே ஒருத்தங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போமா கிடையாது நம்மளுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனே இருந்திருக்காது இதை நம்ம எதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி அன்சர்டைன் ஈவெண்ட்ஸாக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் கண்டிஜென்ட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு அடுத்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்டையோ ஆர் சர்வீஸையோ வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகியிருக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோன்னு பார்க்கறது தான் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் ஸோ இப்போ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இங்கே டு ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு எழுதுவோமா இதுக்கு அடுத்தது டு பர்ச்சேஸ் இங்கே பை சேல்ஸ் தென் பை closing stock then இங்க to direct expenses ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம எழுதுவோம் ஸோ இதில் இந்த 2 காலம் then இந்த closing இந்த 3 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் closing ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் பர்ச்சேஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை க்ளோசிங்லேருந்து நான் லெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு என்னன்றது கிடச்சிடும் ஸோ இந்த ஃபார்முலாவை ஈஸியாக நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கு அடுத்தது கிரெடிட்டார் ஸோ கிரெடிட்டார் அண்ட் டெப்டார் டேர்ம் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே வந்துட்டு கன்ஃபியூசிங்காக இருக்கும் ஸோ இப்போ இதில் நம்ம 2 பேர் எடுத்துக்கலாம் ராம் அண்ட் ராதா ஸோ இந்த இடத்துல ராம் அப்படிங்கிறவங்க ராதாக்கு கடன் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல ராம் யாரு கிவர் இவங்க யாரு ரிசீவர் ஸோ இது அமௌண்ட்டை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ இவங்களை வந்து டெப்டார் அப்படின்னு சொல்லுவோம் கொடுக்குறவங்கள கிரெடிட்டார்னு சொல்லுவோம் ஸோ ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இதுதான் இந்த இடத்துல கான்செப்ட் இப்போ நான் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறேன்னா இந்த இடத்துல நான் வந்து அவங்களுக்கு கிரெடிட்டார் இதே நான் வந்து கடன் வாங்குறேன்னா நான் வந்து அந்த பர்சனுக்கு டெப்டார் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்தது கரண்ட் அசெட் இப்போ ஒரு பிஸ்னஸ்ல வந்து அசெட் இருக்கு ஸோ அந்த அசெட்டை நம்மளால 12 மாசத்துக்குள்ள கேஷா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது கரண்ட் அசெட் கரண்ட் அசெட்ல நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம் கேஷ் தென் பேங்க்ல நம்ம ஏதாவது டெபாசிட் பண்ணியிருந்தோம்னா அது தென் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்மாக பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கரண்ட் அசெட்ஸ்ல சொல்லலாம் இதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்டாக் நம்ம இன்வென்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை மறுபடியும் சேல் பண்ணிடுவோம் ஸோ அதை 12 மாசத்துக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும் கேஷா மாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால அது கரண்ட் அசெட் இதே கரண்ட் லயபிலிட்டினா நம்ம அது 12 மாசத்துக்குள்ள அந்த லயபிலிட்டியை செட்டில் பண்ணணும் அதாவது பே பண்ணி முடிக்கணும் இதுக்கு இப்போ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லலாம் தென் கிரெடிட்டார் இப்போ வாங்கியிருந்தோம் இப்போ கடனுக்கு நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க அப்போ அதை நம்ம எவ்வளோ நாளுக்குள்ள நம்ம செட்டில் பண்ணுவோம் 10 to 30 days இல்லை மேக்ஸிமம் 2 to 3 months அந்த மாதிரி நம்ம செட்டில் பண்ணிடுவோம் ஸோ இதை வந்து ஷார்ட் டேர்ம் இதனால நம்ம இதை என்னன்னு சொல்றோம் கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்றோம்
இதுக்கு அடுத்தது ரெவென்யூ. ரெவென்யூனா என்ன? என்னோட பிஸ்னஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 100 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல ப்ராடக்ட்டுக்கு பதிலாக பென்னுன்னு வச்சுக்கலாம். 100 பென்னை நான் சேல் பண்ணுறேன். இந்த 100 பென்னில் சேல் பண்ணுறதுனால எனக்கு வர்ற அமௌண்ட் என்னது? ரெவென்யூ. இதே ப்ராஃபிட் அப்படின்னா ஸோ இதில் இந்த பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணதுலேருந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸை நம்ம என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். இப்போது ஒரு பென் வந்து 100 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதில் நான் எக்ஸ்பென்சஸ் வந்து ₹40 பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட் என்ன? 60 ருபீஸ் ப்ராஃபிட். ஏன்னா நான் 40 தான் செலவு பண்ணியிருக்கேன். பட் வித்தது எவ்வளோக்கு நான் விற்றுருக்கேன்? 100 ருபீஸ்க்கு விற்றுருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் எனக்கு 60 ருபீஸ் வரும். ஸோ அப்போ இதில் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட சேல்ஸ் லெஸ் என்னோட நான் எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டையும் லெஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட். இதுக்கு அடுத்து கெயின். கெயின்னா என்ன? இதை மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லுவோம் டேக்ஸில் அப்படின்னா கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லுவோம். இதே அக்கௌண்ட்ஸில் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ், then revaluation reserve, ஸோ இதில் நம்ம அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ ஒரு அசட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு லேண்டை வந்து 2011 ₹20 lakhs நான் வாங்கினேன். இப்போ 2024 அதோட வேல்யூ வந்து ₹50 lakh. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிருக்கு? 30 lakhs வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை நான் என்னன்னு சொல்லக்கூடாது? ப்ராஃபிட்னு சொல்லக்கூடாது. ஏன்னா என்னோட அந்த பில்டிங்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் அப்ரிசியேஷனாக வர்றது எல்லாத்தையுமே நம்ம என்ன டேர்மில் சொல்லணும்? கெயின் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு அடுத்தது லாஸ். லாஸ்னா என்ன? இப்போ நான் என்னோட சேல்ஸை விட அதிகமாக நான் செலவு பண்ணிட்டேன். இப்போ நான் 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணை 100 ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன். பட் அதுக்கான எக்ஸ்பென்சஸை நான் 120 ரூபாய்க்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ லாஸ்? 20 ருபீஸ் லாஸ். ஏன்னா என்னோட எக்ஸ்பென்சஸை விட என்னோட இன்கம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது கேபிட்டல். கேபிட்டல்னா என்ன? பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன அமௌண்ட் வேணும், நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராயிங்ஸ்னால் என்ன? இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் கொஞ்சம் அமௌண்ட் திரும்ப எடுத்துட்டேன். நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து திரும்ப எடுத்துட்டேன், வித்ட்ரா பண்ணிட்டேன்னா அதை வந்து ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், வித்ட்ரா ஆஃப் withdrawal made by the owner of a business for a personal use. இந்த இடத்துல withdraw and personal use இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இதுக்கு அடுத்தது வவுச்சர். வவுச்சர்னா என்னன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். மோஸ்ட்டாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வவுச்சர் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு சேல்ஸ் ஒரு பர்ச்சேஸ் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கான ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், அதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து அந்த இடத்துல வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் தான் வந்துட்டு வவுச்சர் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.